12 ராசிகள்லேயே நல்ல ஒரு திறமசாலியான ராசி, நல்ல ஒரு அழகான பேச்சாற்றலுடைய ஒரு ராசி. என்ன அழகான பேச்சாற்றல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேச்சிலே ஒரு இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன், யோகக்காரகன். அவர் நிறைய நல்ல பலன்களை இந்த துளாராசி என்பர்களுக்கு கொடுப்பார். நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி கிரகம். இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த துளாராசி ஒன்று. என்ன அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான், உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இவங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சொத்து விஷயத்தில் மட்டும் இந்த துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்னா, உங்களுடைய குலதெய்வ பெயர்னா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பரப வருடம் 40வது வருடம். தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள், அதில் 40வதாக வரக்கூடிய ஆண்டு தான் இந்த பரப வருடம். இந்த வருடத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், தொழிலில் வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நேயர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இந்த பரபவ வருடம் அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா தனஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்திலையும் குருவுடைய பார்வை இருக்கிறது. எல்லா விதமான விசேஷங்களும், எல்லா விதமான நன்மைகளும், நிறைய வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. புதுசாக ஒரு சிலர்லாம் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இடம் வாங்கிறதுக்கான முயற்சி, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தாயோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும். 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் மருத்துவ அமைப்பில் ஏதாவது ஒரு மேன்மையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. பொதுவாகவே துளாராசி அப்படின்னாவே இந்த கஷ்டத்தை கூட சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு ராசி. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இதை பற்றி நம்ம இன்னமும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய துளாராசி அப்படின்னாவே நல்ல ஒரு நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசி, நல்ல ஒரு பேச்சாற்றலுடைய ஒரு ராசி, சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி, கலையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஒரு ராசி, நடனம், நாட்டியம் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உடைய ஒரு ராசி அப்படின்லாம் இந்த துளாராசி என்பவர்களை சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அது எந்த மாதிரியான மாற்றங்கள், சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 6ல் சனி பகவான் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கடினமாக உழைப்பு போட வைப்பார். அதே நேரத்தில் அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை உடனே கிடைக்க வைப்பார். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். தேர்வில், விளையாட்டில் இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு இருக்குது. அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. அதனால் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனியோடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ல் கேது பகவான் இருக்கிறதுனால மூத்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். உடன்பிறப்புகள் ஏதாவது இருக்காங்க, அண்ணன் அக்கா இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு பரப வருடம்
உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். எல்லா விதமான சுப விஷயங்களும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வரனே அமையல, நானே வரன் தேடி தேடி டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. துணையிடம் வாக்குவாதம் வந்து இந்த ஆண்டில் நீங்கள் கொஞ்சம் செய்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. சின்ன வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட ஏதாவது உடல் உபாதைகள் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி துளாராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சில வெள்ளங்கங்கள் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து கைக்கே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்த துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும். சொத்து விவகாரத்தால் நிறைய மன உளைச்சலை சந்தித்த உங்களுக்கு இந்த ஆண்டில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேராசையால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் வந்து மூக்க நுழைக்க வேண்டாம். சொத்து சேரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஓரளவுக்கு வருமானம் கிடைச்சிருச்சு, தொழில் இன்னும் விரிவுபடுத்தலாம், பெருசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இறங்குவீங்க. அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னெல்லாம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அளவாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் சம்மந்தமான பிரச்சனை, கால்சியம் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த துளாராசி என்பவர்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். தாய் தந்தையாருக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கோ கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து வெளியில் எங்கேயாவது போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வெளியில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசா போன்றவையெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். விசாவுக்காக பணம் கட்டி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும். கவனமாக இருக்கணும். கரெக்டான ஏஜென்ட் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுக்கறது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இறங்குங்க. அவசரப்பட்டு அவங்க ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பணம் ஒரு பக்கம், வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி மனைவி கிட்டேயோ அல்லது குடும்ப உறவுங்கிட்டேயோ ரொம்ப நெருங்கிய உறவுங்கிட்டேயோ பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் அடிக்கடி கொஞ்சம் வரும். அதனால் இந்த ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி தாய் தந்தையாருக்கு ஏதாவது கால் சம்மந்தமான பிரச்சனை, இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை, ஏதாவது ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்கள் தொழிலில் வியாபாரத்தில் பெருசாக முதலீடு போட்டு ஆடம்பரமாக ஒரு பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக ஒரு தொழிலை வந்து கிரியேட் பண்ணி ஆடம்பரமாக செலவு செஞ்சு பெருசாக ஆரம்பிப்பீங்க. அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இன்னலாகவும் பிரச்சனையாகவும் முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அளவாக எந்த ஒரு வேலையிலையும் இறங்குங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்க
உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அற்புதமான கிரக அமைப்பு. வருமானத்திற்கு எந்த ஒரு இடையூறு இருக்காது. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சொத்து சம்பந்தமான விஷயத்திலையும் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.